இந்த சென்ட்ரல் உடனே அந்த ஸ்டேஷன் பார்த்த உடனே எனக்கு நான் சின்ன வயசில் ஒரு 1975 என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் சொந்தங்கள் வாழ்கன்னு ஒரு படம் ஜெய்சங்கர் அங்கிள் லைக் பண்ணுது. கேபி மகாதேவன் சார், புகழேந்தி சார் அவங்க இசையமைப்பில். எப்பாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு. நான் சப்ஸ்டியூட்டாக போனேன். அப்படி போகும்போதெல்லாம் அப்போதுலேருந்தே எனக்கு மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டாங்க, அப்பா கிட்ட சிவமணியம் வரட்டும் கூட வந்து வாசிக்கிட்டோன்னு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வாசிக்கும் போது அங்கங்கே அப்படியே பாலு சார், என்னுடைய காட்ஃபாதர் திரு எஸ்பி பாலசுப்ரமணிய அண்ணன் வந்து அவர் என்னுடைய டேலண்ட்டை பார்த்துட்டு, மிஸ்டர் ஆனந்தன், ஐ எம் டேக்கிங் யுவர் சன் இன் மை ரோட் ஷோஸ். அப்படியே நான் எல்லாரும் பாலு எஸ்பி பாலசுப்ரமணியன்ற மாதிரியும் ஃபஸ்ட்டு எம்எஸ்வி சார், அப்புறம் ராஜா அண்ணன் எல்லோரும் கூட்டின்னு போவாங்க. அப்போ நான் இங்கே ரெக்கார்டிங் 2 to 9 வாசித்துட்டு இங்கேருந்து பஸ் எடுத்து பார்க் லிபர்ட்டி தியேட்டருக்கு வந்து, லிபர்ட்டிலேருந்து ஸ்டேஷன் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் எடுத்து சென்ட்ரல் வருவேன். நான் சென்ட்ரல்லேருந்து ஒரு ரிக்ஷா பிடிச்சி நேராக மூலக்கொத்தளம், என்னுடைய ஏரியா, நான் வளர்ந்த இடம் பேசன் பிரிட்ஜ், அதில் ரிக்ஷாவில் போயிடுவேன். நான் டெய்லி ராத்திரியில் சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் க்ராஸ் பண்ணுறது. அதே போல் பாலன கச்சேரி வாசிக்கும்போது சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போய் துணி மாற்றி உடனே நாங்கள் வேறு ஊருக்கு கிளம்புவோம். அந்த மாதிரியான ஒரு இது இன்றைக்கி அந்த சென்ட்ரல்னு பார்த்தோன்னே ரொம்ப டச்சிங்.